பானு, கோவை மாவட்டம் சூலூர் மதப்பூர் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரின் 22 வயது மகன் வருண் காந்தி இவர் கொலை செய்யப்பட்டு பொள்ளாச்சி அருகே உள்ள நாகூர் என்ற கிராமத்தில் மனநல காப்பகம் நடத்தி வரும் கவிதா லட்சுமணன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் புதைக்கப்பட்டு ஒரு வரவேற்பு ஏற்பட்டது. மேலும் தலைமறைவு குற்றவாளிகளை பிடிக்க கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின் அடிப்படையில் கோவை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சஷ்டி சிங் தலைமையில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மனநல காப்பகத்தின் அறங்காவலர் குழு உறுப்பினர் கிரிராம் மற்றும் மேற்பார்வையாளர் நிதிஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்த நிலையில் இன்று பாதுகாவலர் கூடலூர் சதீஷ், திருவண்ணாமலை சேர்ந்த ஷீலா என்ற மேலும் 2 கைது செய்த போலீசார் இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் ஒரு சமையலர் பணிப்பெண் விசாரணைக்கு பின் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை 8 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். மேலும் அந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை சாஜி மனநல மருத்துவர் மற்றும் கவிதா லட்சுமணின் அவரது மகள் ஸ்ருதி வெளிநாட்டுக்கு தப்பி செல்லாமல் இருக்க கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின் பெயரில் கோவை விமான நிலையம் மற்றும் துறைமுகங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களின் போட்டோ, பாஸ்போர்ட் உள்ளிட்ட தகவல்களை உள்ளடங்கிய லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டு உள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பானு.